எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதில் போன வாரம் யாரை பற்றி பார்த்து நடுவுலேயே முடிச்சிட்டு இருந்தோம்? மோசே இல்லையா? மோசே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான். மோசே என்ன பண்ணுறார்? மோசேட்ட ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மோசேனுடைய லைஃப்பில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. காட்டு தயவா பேசுவார். ஓகே, நீங்கள் இந்த பக்கம் வேணா ஆப்ஷன் கொடுக்கவா? யோசிக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். மோசேயிடம் கவர்ந்த விஷயங்கள். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். பார்வோனுடைய அரண்மனையில் நான் அப்படியே ஒரு எகிப்தியனாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அரண்மனையில் ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறத விட, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த மக்களோட ஒரு ஆளாக இருந்து என் ஜனத்தோட நான் பாட அனுபவிக்க விரும்புகிறேன். ஏன்னா தேவன் இந்த ஜனத்துக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்ட ஜனங்களை வழி நடத்துறதுங்கிறது செய்ய முடியாது. ஆனால் தேவனை நம்பி இறங்கினார். அடுத்து ஐயோ மோசேனா யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லு. வேற எந்த விஷயம் உங்களுக்கு பெரிய விஷயம்? உண்மையிலேயே ஏன்னா முரட்டாட்டமான ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு எல்லாரும் இருந்துட்டு போகலாம். தேவன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் அர்ப்பணிக்கிறார். பரவாயில்ல, நான் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாரு. அதில் எவ்வளோ அந்த கூட்ட ஜனங்களை கொண்டு வரும்போது நீங்கள் படித்து பார்த்தா எல்லாரும் நீங்கள் சொல்லிட்டீங்களா உடனே ஓகே நான் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மேபி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னால் கூட கேட்பாங்க. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க சொன்னால் சுத்தமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை புரிய வைக்க முடியாது நம்மளால். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அது ஏன் அது புரியுது அப்படின்னா, ஒன்று டீச்சர் சத்தம் போட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். ஏன்னா நம்ம மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மார்க் எடுத்தால் யாருக்கு நல்லது? நமக்கு தானே நல்லது. அப்போ தான் நல்ல வேலைக்கு போவோம். சரி, வேலைக்கு போகிற இடத்துல ஓனர் திட்டினார்னா சம்பளத்தில் கை வச்சுருவாங்க, அதுக்காவது இருக்கணும்னு. ஆனால் நாங்கள் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க எதை வச்சு உங்களை நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டம். சொல்லலாம், இதான் உண்மை சத்தியம். ஆனால் அதை ரியாலிட்டியில் டக்குன்னு நடக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவன் ரொம்ப பொறுமை உள்ளவர், மன்னிக்கிறவர். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படி தான் நெக்லெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இது மோசேக்கு நம்மளை மூலம் 10 பேர்லாம் கிடையாது, 20 பேர் 30 பேர்லாம் கிடையாது, 500 பேர் 1000 பேர்லாம் கிடையாது, லட்சக்கணக்கான ஜனங்கள். அப்போ மைக்கு கூட கிடையாது நம்ம சொல்கிறதுக்கு. அப்போ எவ்வளோத்தையும் தாண்டி அந்த ஒரு மனுஷன், அதுலேயே நடுவில்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட வராட்ட நான் போவே மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் நடத்தவே முடியும். அவர் இல்லைன்னா நம்ம உங்களை போல நானும் ஒரு ஹியூமனாக நின்று ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தேன்னா அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அது அவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இருக்கிற வேலையிலேயே கனமானதும் ஊழியம்தான், கஷ்டமானதும் ஊழியம்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதனால அவர் செஞ்ச வேலை பெரிய விஷயம். ஒரு ஊழியராக எங்களுக்கு அது பெரிய இம்ப்ரெஷன் சொல்லலாம். ஏன்னா நோவா கூட அந்த அளவிற்கு எல்லா மக்களையும் வழிநடத்தக்கூடிய ஒன்று இல்லை. எச்சரிக்கலாம், ஆனால் கூடயே கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பாஸ்டர்ஷிப் அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு மோசேனுடைய நீங்கள் எதை சொல்ல விரும்புறீங்களா? வேற நீங்கள் சொல்ல செங்கடலை பிளந்ததெல்லாம் இம்ப்ரெஷனாக தெரியலையா? அது ஒன்றே இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அல்லது அதிசயத்தெல்லாம் விட்டுறீங்க, இல்லை அதிசயம் மட்டும் பிடிச்சிக்கிறீங்க, இந்த பக்கம் விட்டுறீங்க. சொல்லணும்னு நினச்சேன். எல்லாம் வேற யாருக்கா சாய்ஸ் கொடுப்போம், சிம்பிள் கொஸ்டின் தானே அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். நம்ம இப்போ நீங்கள் சொல்லும் போது சிங்க கெபியில் நான் விழுந்தேன் பாடும் போதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க போதுதான் எப்படி இருக்கும்? கைவிட்டுட்டார், அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு, வாக்கு தத்தங்கள் ஆமேனா போட்டாங்கடா உள்ள. நாங்கள் விபிஎஸ் நடத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய அந்த கெபி இந்த டேனியல் ஸ்டோர்லாம் சொல்லும் போது நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, சிரிப்பாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கூட போக தேவையில்ல. லைட்டாக ஒரு பிரச்சனை வந்தாலே நமக்கு என்ன ஆயிடுது? வெறுத்து போயிடுது எல்லாமே. நாங்களாம் அப்படி கிடையாதா அப்படி சொல்கிறீங்களா? அப்படியே நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு இருக்கலாம். விசுவாசம் என்ன ஆகுது? அப்படியே ஆட்டங்கானுது. அப்போ என்னடா இது அப்படின்னு ஒரு விரக்தி வந்துடுது, வெறுப்பு வந்துடுது. ஆனால் சிங்கக்கபிலையும் தானியேல் என்ன பண்ணுறாரு?
கொஞ்சம் கூட கவலைப்படாம அமைதியா இருக்கிறார். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம், எது அதிசயம் நினைப்போம்னா, அந்த ராஜாவினுடைய கட்டளை கேன்சல் ஆன அதிசயம் நினைப்போம். அப்படிதானே? இல்ல பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, ஆனா ராஜா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாருன்னு அதிசயம் நினைப்போம். அடுத்து இல்ல கூட்டிட்டே வந்துட்டாங்க, கெபி கிட்ட போயிட்டோம், ஆனா அந்த நேரம் ராஜா பார்த்து சரி விட்டுருப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதிசயம் நினைப்போம். இல்ல கேட் சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அதிசயம் நினைப்போம். அதாவது இந்த சிங்க கேபியினுடைய கேட் சாவி. இல்ல சிங்கங்கள் வந்து இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு தூங்குதுங்க, அதிசயம் நினைப்போம். என்னங்க அப்படிதான் நினைப்பீங்க. அப்புறம் தூக்கி போடுறவனு கை கால் வலிக்க அப்படி விழுந்து பார்த்தியா என்னை தூக்குனேன்ல, உள்ள தூக்கி போட பார்த்தேன் பாரு கை கால்லாம் வலிச்சுக்கிருச்சு பாரு உனக்கு அப்படி நின்றுட்டான் பாரு ஸ்டாச்சு மாதிரி. பார்த்தியா என் ஆண்டவர் அதிசயம் பண்ணிட்டார் பார்த்தியா. இல்லை ராஜாவுக்கு அப்படியே வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்துட்டாரு, அதிசயம். ராஜாவே போட்டு தள்ளிட்டாரா என்னை உள்ளே போட்டுருவேன்னு சொல்லி, அதிசயம் நினைப்போம். இதையும் தாண்டி உள்ளே போயிட்டு இருக்கு ஸ்டோரி. சிங்கக்கெதியும் திறந்துருச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. உள்ள சிங்கங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஜூ போய் சிங்கத்தினோட சவுண்டெல்லாம் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்க? ஆமாம், இங்கே வண்டலூர் ஜூலாம் இப்போயோ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராக போயிருந்திருப்போம். அப்போ இங்கே தான் சிங்கம் இருக்குன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. ஆனால் அது நடந்துட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு ஒரு கம்பீரம் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இத்தனைக்கும் பாவம் அது அது நம்ம காட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே அவங்க போடுற சோறை போட்டுட்டு தான் பாவம் இருக்கும். என்னதான் இருந்தால் அது இடத்துல இருந்தால் தான் அதுக்கு பலன். அப்படி இருந்தும் அப்படி ஒரு உருமை பாருங்க, அப்படி இந்த வைப்ரேஷனோட அந்த காற்றுல அந்த சவுண்ட் வரும்போது எப்பா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஒரு சிங்கம் தான் வச்சுருக்காங்க காட்டில், இப்போ எத்தனை சிங்கம் இருக்கும். அதுலேயும் பசியுள்ள சிங்கம், அது ராஜாக்கள்லாம் வளர்க்குற சிங்கம்லாம் ரொம்ப அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் நாய் வளர்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கெல்லாம் கம்பீரத்துக்கு வீரத்துக்கு சிங்கங்களை வளர்ப்பாங்க. இன்றைக்கி கூட பாகிஸ்தானில் நிறைய பேர் வளர்க்குறாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் சிங்கம் புலியெல்லாம் வளர்க்குறாங்க. என் வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, என் சிங்கத்தை ஃப்ரீயாக அவுத்து விட்டுருவாங்க, அவங்கள ஒன்றும் செய்யாது, ஏன்னா குட்டியிலே எடுத்துருவாங்க. இப்போ எங்கள் நாய்களை ஏன் ஒன்றும் செய்யாதுன்னா, நாங்கள் குட்டியிலே எடுத்து வளர்க்குறதுனால எங்களுக்கு அது ஃபேவர், அதுக்கு நாங்கள் ஃபேவர். எங்களை தான் வேறு யார் வந்தால் தான் அது தேர்ட் பர்சன். அது சின்ன வயசுலேருந்து அது பிரெயினில் அப்படி டியூன் ஆயிரும். அப்போ சிங்கக்குட்டியை கூட நீங்கள் எடுத்து அப்படி வளர்க்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இது நம்மளே அதை என்ன பண்ணுறாங்க, சிங்கமாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் கூட ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி அரட்டராக அது உட்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அதுக்கு அப்படி ப்ராக்டிஸ். இதெல்லாம் யூடியூப்ஸில் கூட இருக்குது, நிறையா நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் வேறு வெளியாள் வந்தால் பீஸ் அன்னைக்கு சாப்பாடே அவங்க தான் இப்போ வளர்க்குறாங்க. அப்படி உள்ள பசியுள்ள சிங்கம் சவுண்டு கெபியில் வந்து ஏற்கனவே வந்து உள்ள ஹோல் மாதிரி இருக்கும், சும்மாவே சவுண்டு நார்மலாகவே வெளியில் வரணும், கணீர்னு வரும். அது சிங்கங்களோட கர்ஜனை எப்படி இருக்கும். உள்ளே தூக்கி போட போகும்போதாவது ஆண்டவர் ஏதாவது அதிசயம் பண்ணியிருக்கலாம். நிறைய பேரோட லைஃபு அப்படி தான் இருக்குது. இன்னும் அதிசயம் நடக்கலையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்னும் அதிசயம் நடக்கலையா? ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கா? உள்ள போட வர அப்படின்னு ஒரு பக்கம் சிங்கங்கள் மாதிரி பிரச்சனை கர்ச்சிக்குதா, இன்னும் ஒன்றும் செய்யலையே, 2026 மகிமைப்படுவார்னு சொன்னோம், அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக நடந்துட்டு இருக்கோம். நமக்கு தானியலை போல பரவாயில்ல ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மனசில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் கலக்கம் அதெல்லாம் இருக்குதான் செய்யும். உள்ள போட்டோன்னே இனிமேல் என்னடா ஆண்டவர் கைவிட்டுட்டார். யாராக இருந்தாலும் அப்படி நினைப்பீங்களா? தானியல் அண்ணன் என்ன பண்ணுறாரு, செத்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அக்கினி சூழலில் போடும்போது அவங்களும் நினைச்சாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு, ஒருவேளை இதான் முடிவு அப்படின்னாலும் நாங்கள் அவரை மகிமைப்படுத்திட்டு சாக ரெடி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுதான் பாருங்க டோட்டல் சரண்டர் லைஃப். புரியுதா உங்களுக்கு? தப்புவிக்க வல்லவர், ஒருவேளை நான் இப்படி இறந்து அவரை மகிமைப்படுத்தணும்னு இருந்தால் கூட என் உயிரை கூட நான் அர்ப்பணிக்க ரெடி அப்படின்னு அந்த நேரத்தில் சிங்கங்கள் உள்ளே போட்டாச்சு, லாக் பண்ணியாச்சு, வந்தாச்சு. சரி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலையாவது ராஜா தூக்க சொல்லியிருந்தா கூட நினச்சிருப்போம், தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நைட்டெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல, காலையில் தான் வந்து பார்க்குறாரு. கண்டிப்பாக பீஸாக இருப்பான் அவருக்கு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரே கஷ்டம், ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு சர்வெண்ட்டை தூக்கி போட்டுட்டோமே இவங்க பேச்சை கேட்டுட்டுன்னு. ஆனால் முடிவு என்ன, தானியேல் வந்து இறந்து ஆவியாக வந்து ராஜாட்ட பேசிகிட்டு இருந்தாரா? அவ்வளோ ஒஸ்டான சிச்சுவேஷன்லையும் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. இவ்வளோ பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்வில் செய்கிறதுக்கு கூட இந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எத்தனை பேர் புரியுது? ஏன் இன்னும் நடக்கலை, இப்போ நடந்துருந்துருக்கலாமே, இந்த ஸ்டேஜில் நடக்கலாமே, இப்போ நடக்கலாமே. நம்ம 1008 விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, இதுலேயே இப்படியும் நடக்குமான்னு ஒரு அதிசயத்தை உன் வாழ்வில் நிரப்பிக்க போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீ தானியேலை போல என் மேலே விசுவாசமாக இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துட்டையும் அந்த டெஸ்ட் செட்டுப்படி ஆகாது.
ஆளை பார்த்து தான் தேவனே வந்து சில சோதனைகளை அலோவ் பண்ணுவார். சிலர்லாம் வந்து முடிஞ்சு போயிடும். தேவனும் செய்ய தேவையில்ல, சிங்கம் செய்ய தேவையில்ல, இவனே ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவான். போறாங்க நாளைக்குன்னு தெரிஞ்சாலே. சில கைதிகள் எல்லாம் சொல்றாங்க, இப்போ கூட அவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டுருமா ஆட்டோமேட்டிக். ஏன்னா சாக போறோம் டேட்டு டைமு எண்ணிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்குள்ள பயம் இருக்குது மரணத்தை பார்த்து. அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், வலிக்குமோ, அதுக்கடுத்து என்ன செய்வோம், யாரையும் பார்ப்போமா, நான் எங்கே போவேன். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு மரணம்னு இல்லைங்க, அவன் லைஃபே மரணமாக அந்த ஒரு மாதம் 2 மாதம் போயிருக்கும் தீர்ப்பு வந்ததுலேருந்து. அவனுக்கு என்ன ஆயிரும், ப்ரெஷர் வந்துருமா, பல்ஸ் வந்து குறைஞ்சிருமா, சாப்பிட மாட்டானா, தூக்கம் வராதான், பயம் வந்துருமா, சைக்காலஜிக்கலாகவே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆயிடுவான்றாங்க. போய் தொங்க விடும் போதே அவனுக்கு ஐயே அப்படின்னு போயிடும். மனதளவில் செத்துருவான் முதலையேன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேருக்கு புரியுது. அதனால பெரிய பெரிய மிராக்கிள்ஸ்லாம் நிறைய பேருக்கு தேவன் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சோதிச்சா இதெல்லாம் தாங்காது அப்படின்னு. சிலருக்கு ரொம்ப சோதிக்கு இதுக்கும் மேலேயும் தாங்குவேன்னு நினைக்கிறாருன்னா அவர் உங்களால் விசுவாசிக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இந்த பாத்திரம் தாங்கும்னு அர்த்தம். அப்போ என் மகிமை இந்த பாத்திரம் சுமக்க வல்லமாக இருக்குங்கிறது அர்த்தம். சிலலாம் இப்போ புதுசாக வந்த விசுவாசிகளெல்லாம் அந்த அளவுக்குலாம். அதனால தான் எத்தனை பேருக்கு புதுசாக வந்த டைம்லலாம் நிறைய மிராக்கிள்ஸ் டக்கு டக்குன்னு நடந்திருக்கு. நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு சமயம் எவ்வளோ அதிசயம் நினைக்கிறீங்க. ஏன்னா பச்சை குழந்தை அப்போ போய் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுத்தலாம் முடியாது. பால் ஊட்டி சோறுட்டி செஞ்சு முதல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுவே பாவம் பிசாசிட்ட அடி வாங்கி கொலையுருமா வந்திருக்கு. அதை உட்காந்து சோதிச்சுட்டு இருக்க முடியுமா? அதனால நல்லா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அதிசயம் அற்புதம் நடந்து நல்லா தேறி கர்த்தர் நல்லா ருசி பார்க்க வச்சு அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அப்புறம் உங்களை பியூரிஃபை பண்ண, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண. என்னையே நம்பிட்டு இருக்கல, நீ இப்போ பெரிய ஆள் ஆயிட்ட, உன் காலில் நீ நடக்க ஆரம்பி. எப்படி அந்த கழுகு தன் குட்டியை டைம் வரும்போது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீ ஸ்டேஜ் வந்துருச்சு, நீயே பறக்கலாம். இன்னும் வாயில் வந்து சோறு கொடுத்துட்டே இருப்பேன்னு நினைக்காத, அப்படியே தூக்கி போடும். உனக்கு இறக்க இருக்கு, பறக்க முடியும். அந்த டிஸ்கம்ஃபர்டான சுச்சுவேஷனில் தான் அதுக்கே ஐயோ ஏதோ பண்ணி உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லி இப்படி 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 பண்ண ஆரம்பிக்குது, பறக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டேஜில் பறக்காது. சாக போகிறோம், அந்த கல் வந்துருச்சு, இவ்வளோ நாள் என்னை வச்சிருந்த தாயே இப்போ நீயே உன் கையில் தள்ளி விட்டுட்டேயே அப்படி சொல்லி திட்டிக்கிட்டு தான் இருப்போம். நிறைய பேர் ஆண்டவரை திட்ட கூட செய்வான் சோதனை நேரத்தில். முடிஞ்சு போச்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கடுத்து ஒரு 4வது 5வது ஸ்டேஜில் அதுக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கீழே விழ போகும்போதெல்லாம் யார் வந்து பிடிக்கிறான், தாய்ப்பறை வந்து முதுகுல தாங்கி தாங்கி தூக்கி தூக்கி. சரி இதெல்லாம் தாண்டி வர சொல்கிறாங்க அம்மா, ஏதோ உன்னை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க, நம்மளை பெரிய ஆளுன்னு காட்ட விரும்புகிறாங்க, நம்ம தனிப்பட்ட செயல்படணும்னு விரும்புகிறாங்க. என்ன போல நீயும் வா, என்ன போல செயல்படு, எனக்குள்ளே இருக்கிறதா உனக்குள்ளே இருக்குது, ஏன் ஜீன் தான் ஓன் ஜீன்னு வா அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்கன்னு சொல்லி பறக்கும் போது என்னதான் இருந்தாலும் அது அதுவாக பறந்து இறையை தேடி ஒரு அடிச்சு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இன்னைக்கு கூட நிறைய பேர் இப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சித்தம் அப்படி கேட்டு கேட்டு செய்யணுமா அப்படிலாம் சில நேரங்கள் யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இயேசுவாவே மாறிட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்கிறதுலாம் அவர் சித்தமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி இல்லாதனால தான் தப்பாக முடிவு எடுத்துருவீங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொன்றும் என்ன கேட்டு செய்யுமா, நான் காமிக்கிறதுல போமான்றாரு. ஆனால் அவர் உங்களை எப்பயுமே கைக்குள்ளேயே வச்சுக்கிற விரும்புகிற தேவனால, ஏன்னா உங்களை லவ் பண்ணுறாலும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாருனால என்ன போல் நீ இறங்கி செயல்படு. ஆனால் என்னமால முழுமையாக உன்னை மாற்றிட்டு உன்னை ஃபில் பண்ணுறேன், உன்னை ஃப்ரீ பண்ணுறேன். அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே 100% ஆன்சரபிளாக இருக்கும். அது பரலோக சித்தத்தின்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க மனதை அவ்வளோ தூரம் டியூன் பண்ணிடுவார். இத்தனை பேருக்கு புரியுது. அதுக்கடுத்து எதுக்கு என்கிட்ட வர ஆண்டவரே சொல்கிறாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நடக்கும்னு இடத்துல சொல்கிறாரு. சில இடங்களில் சொல்கிறாரு என் நாமத்தில் நீ கேட்க வேண்டாம், டைரெக்டாக பிதாட்ட போய் என்ன வேணுமோ கேட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, நான் செய்கைகளை செய்வான், நான் இந்த உலகத்தில் செஞ்ச அதிசயங்களையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதான காரியங்களையும் நீங்கள் செய்வீங்கன்றாரு. இது உங்களை கனப்படுத்துறதா இல்லையா? நான் செஞ்ச அவர் செஞ்ச விஷயங்களை நம்ம செஞ்சு முடிக்கிறதே பெரும்பாடு. ஆனால் என்னை காட்டிலும் நீங்கள் அதிசயமாக பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு வந்த நோக்கம் என்ன? ஜீசஸ்க்கு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பணும், நமக்கு பாவ நிவாரண பலியை ஏற்படுத்தணும், நம்மளை அவரை போல மாற்றுறதுக்கான விஷயத்த செஞ்சு முடிக்கணும். அவர் நான் தான் கடவுள், நான் தான் தேவகுமாரன்னு சொல்லி எல்லாத்துலேயும் காமிக்கணும்னு நினச்சா அவர் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கம்மி மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் இருக்கிறது. அதனால தான் யோவான் ஒரு இடத்துல போட்டுட்டாரு, அவர் செஞ்சதை எழுதி வைக்கணும்னா உலகம் பத்தாதுன்னு. அப்பயே சொல்கிறாரு, அதை காட்டிலும் பெரிதானவைகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருந்து இயேசுவே செய்ய விரும்புகிறாரு. அப்படி நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீ தான். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே 100% காடோட வில்லாக தான் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது இத்தனை பேருக்கு புரியுது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா,
இப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு சில நேரங்கள் சூழ்நிலைகளை கடினப்படுத்தலாம். உங்களை கைவிடுவதற்கல்ல, பெரிய அற்புதங்களை காண்பதற்கு. இத்தனை பேர் நான் ரெடின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது தாங்காதுன்னா கொடுத்துருவார். அவங்கவுங்களுடைய தகுதிக்கு மீறி சோதிக்க மாட்டார். வசனம் சொல்லு, உன் சோதனை எவ்வளோ தூரம் இது தாங்கும், இந்த வண்டி எவ்வளோ தாங்கும், அதோட தான். அதுக்கு மேலே சோதிக்க மாட்டார். ஏன்னா தாங்காதுன்னு அவருக்கே தெரியும். ஆமென். இத்தனை பேர் தானியேலை போல இருக்கவும் ரெடின்றீங்க. ஆமென். ஏன்னா நம்மை ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். தானியேல் வெட்கப்பட்டாரா? வெட்கப்படவே இல்லை. கடைசியில் ராஜாவே மனம் மாறிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. வெளியில் எந்திரிச்சு வந்து ஊரே மனம் மாறிடுச்சு. ஏன்னா ராஜா கட்டளை போட்டார், இனிமேல் இவரை தான் கும்பிடணும் எல்லாரும். உங்கள் மூலமாக ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஆள்கள் ரட்சிக்கப்படக்கூட பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில சூழ்நிலைகள்லாம் ஏன் நினைக்காதீங்க. தேவன் சிலர் இடத்துல தான் சிலரெல்லாம் தைரியமாக சொதிப்பார். ஏன்னா என் பிள்ளை என்னன்னாலும் என்னை விட்டு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குமே இருக்கும். சிலர்லாம் இது ரொம்ப தாங்காது, விட்டால் ஓடி போய் மறுதளிச்சிக்கே செஞ்சுருங்கிறதெல்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ண மாட்டார். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஏன்னா அவர் எல்லாம் தெரிந்த தேவன். ஆமென். சரி, இப்போ வாங்க 11ஆம் அதிகாரத்தில் மோசேயை பற்றி இன்னொரு தடவை நம்ம படிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதிசயங்கள், அற்புதங்கள். செங்கடலை பிறகுறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருக்கலாம், அப்படியே இந்த பாலைவனத்தில் எத்தனை வருஷம் போனாங்க? 40 வருஷம் போனாங்க. அதில் எதெல்லாம் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்க? பழச அந்த மாதிரியெல்லாம் மண்ணா கிடச்சிச்சு. அதுக்கடுத்து காடை. இப்போ பார்த்தா நான்வெஜ் தான் எங்களுக்கு பிடிக்கும். காடை, மண்ணா, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அது யோசுவா. கற்பாறை அடிச்சோனையும் தண்ணி. அப்புறம் அதுக்கு முன்னாடி 10 வாதைகளை வச்சு கூட்டு வந்தது. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சிம்பிளாக என்ன காமிக்குது உங்களுக்கு? அவங்களுக்கு எதை காமிக்கிறதுக்காக இந்த பாலைவனத்தை வழியாக கூட்டு வந்தாரு? நான் உனக்கு போதும், நான் உனக்கு. இன்னைக்கு கூட உங்கள் சூழ்நிலையில் எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை வரும், நான் உனக்கு போதும். நான் சொல்கிறீங்க நல்லா தான் இருக்குது, எனக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பாலைவனம் மாதிரி என் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பணமே இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்கிறேன். பெரிய அளவிற்கு ஃபேவர் இல்லை, ஆனால் என் லைஃப் ஓட தான் செய்யுது. பெரிய அளவுக்கு ஞானம் இல்லை, ஆனால் மற்றவங்கள விட நானும் போயிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே அதிசயமாக நடக்குதா இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, ஐ ஆம் மோர் தென் எனஃப் அப்படிங்கிறத காமிக்குது. சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு நாள் வரப்போகுது. இந்த உலகத்தில் கொரோனா போல் சில காலகட்டங்களில் என்ன பண்ணீங்க? இந்த உலகமே வேறு மாதிரி கொஞ்ச நாள் செயல்பட்டுச்சு இல்லையா? உலகமே வேறு மாதிரி செயல்பட்டுச்சு, நீங்கள் பார்த்துருப்பேன். இன்னும் அடுத்தடுத்து கொஞ்ச நாளில் வரும்போது பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பேட்டனே மாற போகுதுன்றாங்க. ஆனால் இப்படி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா, அவர் போதுங்கிற அந்த ஒன்று இருந்துச்சுன்னா, உலகமே தலைகீழ போனாலும் நான் நல்லா இருப்பேன்ப்பாங்கிற ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசம் வரும். நீங்கள் பார்க்குற எல்லாமே, இப்போ பார்க்குற பில்டிங்ஸ், இப்போ பார்க்குற சிஸ்டம்ஸ் எல்லாமே மொத்தமாக நாளைக்கே திடீர்னு இந்தியாவை வந்து இன்னொரு நாடு வந்து பிடிக்க வருது, குண்டு போட போகிறான் அப்படி சொன்னால் கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் அவரை நம்பி வளர்ந்துட்டுருக்கேன். எனக்கு எங்கே இருந்தாலும் எலியாவை போல் சிக்கன் பீஸ் கிடைக்க போகுது, எங்கே இருந்தாலாவது எங்கேயாவது எனக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாரு, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ நான் வச்சுருந்த நகையெல்லாம் போச்சே, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சே, வீடு என் கண்ணு முன்னாடி இடிஞ்சு போச்சே அப்படின்னு போட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு எது தேவையான ஒன்றுனா அவர் தான் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நோவா மாதிரி மறுபடியும் உங்களை வச்சு மறுபடியும் ஒரு வேலை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார். உண்மையிலே இதான் சிம்பிள். இந்த ட்ரூத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப விரும்புகிறாரு. நீ நினைக்கிற அது வேணும் இது வேணும் இதெல்லாம் இருந்தால் தானே ஆசீர்வாதம். நான் இருக்கிறதா உனக்கு ஆசீர்வாதம். இதை நீங்கள் அங்கீகாரம் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நன்றி செலுத்தினீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் அடிக்கடி 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 சொல்கிறேன், காசு வேணும் காசு வேணும்னு நினைக்கிறத விட தேவன் போதும் நினச்சி பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் போன வாரம் சொன்ன மாதிரி தேவன் இருந்தாருன்னா எதுவுமே இல்லாட்டாலும் எல்லாம் வரும். இது எவ்வளோ தூரம் அவங்க மனதை அங்கீகரிக்குது புரியுதுங்கிறது தான். இப்போ நான் சொல்கிற இந்த 1 மணி நேரம் வேணால் நீங்கள் தலையாட்டுவீங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க
உங்களை அந்த உலகத்துல கொண்டு வர்றதுக்கு, அந்த சூப்பர் நேச்சுரலான காட் அறிவிக்கிறதுக்கு தானே எங்கள அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. நாங்க அப்படிதான் பேச முடியும். இந்த உலகத்துல இருக்கிற மாரி நாங்க பேச முடியாது, நடந்துக்கிற முடியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா டோட்டலா காட் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. பரலோகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இதுவே நமக்கு சூப்பர் நேச்சுரலா சில விஷயங்கள் நடக்கும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். இன்னைக்கு என்ன வார்த்தை தெரியுமா சர்ச்ல? என்னைய பார்த்து சொன்னாங்கங்க. என்ன வாழான் தலையா இருப்பா. ஆமென். அதுக்கு நம்ம குவாலிஃபை எல்லாம் பார்க்க மாட்டோம். அது மட்டும் நடக்கட்டும். 1000 மடங்கு நடக்கட்டும். நான் சொல்றது உண்மையா போய் எதிரான ஒரு நம்ம மட்டும் ரொம்ப தப்பு, எதிரிகள் மட்டும் தான் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோன்னு. இப்படி எல்லா விஷயங்களுக்கு மட்டும் ஆமேன்னு சொல்லுவோம். ஒன்று சூப்பர் நேச்சுரலாக எதையுமே எடுத்துக்கிறலன்னா எதையுமே எடுத்துக்கிற கூடாது. பிளெஸ்ஸிங்ஸே எடுத்துக்கிற கூடாது, வெயிட்டிங்ஸே எடுத்துக்கிற கூடாது, சில தேவனுக்காக விடுறதையும் எடுத்துக்கிற கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத எடுத்துக்கிற கூடாது. எதுவுமே வேணாம்ப்பா, நான் வாட்டில் உலகத்தில் ரொம்ப ஒரு ஆளை வாழ்ந்துட்டு போயிரு. சில அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தால் மட்டும் ஆமேன், கடவுள் செஞ்சால் மட்டும்தாங்க உண்டு எனக்கு வேணுன்றோம். ஆனால் அவருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா வரமாட்டேங்குது. எவ்வளோதாங்க வெயிட் பண்ணுறது அப்படின்னு வருது. சில விஷயங்களை மாற்றிக்கோ அப்படின்னா வரமாட்டேங்குது. சில விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனால் உங்களை இந்த உலகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் தேவனுக்குரியவர்களாய் மாற்றுவதற்கு தான் எங்களை வச்சுருக்கேன். அப்போ உங்கள் டியூன் மைண்டை ஃபுல்லாக நாங்கள் எதுக்கு ஏற்றபடி டியூன் பண்ணணும்? தேவனுக்கு ஏற்றபடி, தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி. அப்படி நீங்கள் டியூன் ஆனீங்க தான் இந்த அமேசிங் காடோட அமேசிங்கான எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்விலே நடக்கும். நிறைய விஷயங்களை நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறோம், டியூன் ஆகிக்கிறோம், அற்புதம் அதிசயம். ஆனால் சில விஷயங்களை விடு, என்ன மாத்திரம் நம்பு, எதுக்கு நீ எல்லாத்தையும் யோசிக்கிற அப்படி சொன்னால் நம்மளால கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆப்ரேஷன் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர்டன்ஸை பாருங்கள், பிரெயினுக்குள்ளே உள்ளே நம்மளுக்கு செட் பண்ணிட்டாங்க. கடவுளை விட இதுதான் முக்கியம், இந்த உலகம்தான் முக்கியம், இந்த ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை முதலாவதாக வையின்னு சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வர ரிசல்ட் வரும்போது தான் அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதுக்கும் அடுத்து நான் மோசையை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த மாற்றத்தை கொண்டு வரலைன்னா மோசையை போல் நீங்கள் மாற முடியாது. விசுவாசத்தினால் மோசே, விசுவாசத்தினால் ஆபிரகாம், விசுவாசத்தினால் இவங்கள போல் ஒன்றுமே நடக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். சும்மா எங்கள் சர்ச்சில் 6 மாதம் விசுவாசம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்காது. மனம் மறுபமாகாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. நான் என்னைக்கு சொல்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் போய் உங்கள் மனதை எண்ணங்களை டோட்டலாக மாற்றுதோ. ரீசெண்டாக கூட ஷூட்டிங் எடுக்கும்போது சில முக்கியமான நல்ல ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம், வரப்போகிற நாளில் வரும், நான் பாருங்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூடியூப்ஸில் இல்லை கூகுளில் எதுலனாலும் இப்போ ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் ரோட்டில் ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க பள்ளம் இருக்கிற மாதிரி. உண்மையிலே உங்களோட இமேஜினேஷன் எப்படி வரும்? ஐயோ பள்ளம் அப்படி சொல். ஆனால் அது டிராயிங் தான். வேற என்ன மாதிரிலாம் என்ன பார்த்துருக்கீங்க? பிரிட்ஜில், கண்ணாடி பிரிட்ஜில் கீழே அந்த இதெல்லாம் இருக்கிற கீழே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படி உங்களுக்கு வருது? சொல்லுங்க. பார்த்துறத நம்புறீங்க இல்லை, உங்களை அறியாமலே எப்படி அது வருது? நான் எத்தனை பேருக்கு நாங்கள் பேசுறது புரியுது? ஒரு 5-6 பேர் என் கூட கோஆர்டினேட் பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க போல. அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்லி புரிய பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டிலே ஒரு இப்போல்லாம் டைல்ஸ் இந்த மாதிரி இதில் கூட அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஃப்ளோரில் கூட டிசைன், வீட்டுக்குள்ளேயே ஃபிஷ் டேங்க் ஓடுற மாதிரி, ஃபிஷ்லலாம் ஓடிட்டு இருக்க மாதிரி, குளம் இருக்கிற மாதிரி. ஆனால் நம்ம காலைல எழுந்திரிச்சோன்னே இப்படி காலை வச்சோடனே ஐயோ குளம் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. பார்க்கறதுனால, பார்க்காம கண்ணை மூட்டிட்டு நம்ம போயிடலான்னுறீங்க. அது வகையில் உண்மைதான், பார்க்கறதான் பிரச்சனையாக இருக்குது. பார்த்தோன்னே என்ன யோசிக்குது உங்கள் பிரெயின்? ஆனால் அது உண்மையில் கிடையாது. அது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்களா? இந்த பெரிய பெரிய மால்ஸு இல்லை இந்த பொருட்காட்சிகளெல்லாம் சில அனிமேஷன் ஃபிலிம்ஸை கண்ணாடியில் போட்டு விட்ருவாங்க. இப்போ கூட நிறைய அது உண்மையிலே அது இருக்காது. ஆனால் நீங்கள் போகும்போது அவங்க முன்னாடி அனகோண்டா பாம்பு வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? முன்னாடி அப்படியே பிசாசு மாதிரி ஒன்று வரும். ஐயோ இங்கே பார்க்க பைத்தியம் மாதிரி சிரிப்பாங்க எல்லாரும். இங்கே பாரு ஒன்றுமே இல்லை, இது பார்த்து கண்ணாடியை போட்டுட்டு சிரிக்குது, இப்போ பயப்படுதேன். எத்தனை பேர் அந்த வீடியோ வாசம் பார்த்துருக்கீங்க? இவனை விட மாட்டேன்டா, ஏன்னா முன்னாடி அவ்வளோ பெரிய ஆள்லாம் மோத வருவான் செய்வான். ஒருவேளை யாராவது தெரியலன்னா உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது போட்டு காமிங்க. அப்போ இங்கே நமக்கு ரியாலிட்டியில் பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக வரும்.
ஐயோ! பார் பைத்தியம் மாரி இருக்குது. ஒண்ணுமே இல்ல. அங்க பாரு ஒண்ணுமே இல்ல. இது பாரு இமேஜினேஷன். ஒரு இடத்துலலாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு போட்டு விடுறாங்க பாருங்க. அது கிட்டத்தட்ட அப்படியே பயந்து வேர்த்து ஊத்திருச்சு. அவங்க அப்பாவ பிடிச்சு என்னைய காப்பாத்து, காப்பாத்துன்னு அந்த கண்ணாடிய அவுக்குற வரைக்கும். உண்மையிலே சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அந்த மாரி ஆளுகலாம் போடக்கூடாது. அந்த மாரிலாம் இதெல்லாம் எது அப்படின்னா, உங்களோட இமேஜினேஷன். ஏன்னா ஒரு விஷயத்த உங்க பிரெயின் வந்து இது ஆபத்து, இதுக்கு இதான் ரிசல்ட் அப்படிங்கிறத உங்க பிரெயினுக்குள்ள நியூரான்ஸா ஃபார்ம் ஆயிருச்சு. நெருப்பு சுட்டா சுடும், பட்டு தான் தெரியணும் இல்லை, சில நேரம் விட்டுருவோம். சின்ன வயசுலேருந்து கீழே விழுந்து அடி இத்தனை தானே சொன்னேன். உங்கள் அம்மா சொல்லி உங்கள் உலகம் சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் பட்டு ஐயோ அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள. ஆனால் ரியாலிட்டியில் அது என்னங்க? அதனால தான் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி கண்ணை திறந்தா தானே பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கண்ணை மூடி என்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்குதோ அன்னைக்கு தான் நான் சொல்கிற இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு உங்களை சுற்றி எதுவுமே இல்லைன்னு பிசாசு 1008 டிராயிங்ஸ் முன்னாடி போட்டு பத்தியா பாத்தியா ஐயோ ஐயோ இப்படிதான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏன் நான் இருக்கேன், நான் உனக்கு போதும்ன்ற. உங்களுக்கு என்ன தெரியும், சூழ்நிலை தெரியுமா? லிட்டரலா இதான் நம்ம நடந்துட்டு இருக்கு. நம்ம உண்மையிலே பரலோகத்துக்கு போனாதான் நம்ம ஒரு பைத்தியமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோண்டா இவ்வளவு பெரிய கடவுளை வச்சுட்டுன்னு உங்களுக்கே புரியும். இதான் உண்மை, சத்தியம். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்ல கேட்க மாட்டோம். உங்களுக்கு என்ன, அந்த பிள்ளை பாரு உங்கள் அப்பா இருட்டே நான் இருக்கேன்டா, அட விடுப்பா, என்னை தூக்குப்பா, ஐயோயோ வந்துட்டான்ப்பா, என் கழுத்தை நெரிச்சிட்டான்ப்பா, ஒன்றுமே இல்லை, நான் அப்பா கூட இருக்கேன். அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பாருங்கள் உண்மையான ரியாலிட்டி தெரியுது. என்னைக்கு மாம்ச கண்ணை தூக்கி போடுறீங்களோ அன்றைக்கி தான் உண்மையான உங்களை சுற்றிட்டு இருக்கிற தேவ தூதர்கள் தெரிவாங்க, தேவன் தெரிவார், நீங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியும். நமக்கு பிரெயினில் ஃபுல்லாக என்னத்தை ஏற்றி வச்சுருக்காங்க, அந்த உலகமும் இந்த உலகத்துக்குரிய விஷயங்களும். ஐயோயோ அம்மம்மா போச்சு வந்துச்சு, இப்படி போனால் தானே வாழ்க்கை, இப்படி இருந்தால் தானே செய்ய முடியும், இப்படி இருந்தால் தானே பண்ண முடியும். இங்கே சொல்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக சொல்லுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் வேணால் ஆமேன்னு சொல்லிக்கிறலாம், ரியாலிட்டிக்கு ஒத்து வராதுப்பா. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த பாவத்தில் விழுந்த பிறகு நம்ம கண் குருடாக்கப்பட்டது. எந்த கண்? ஸ்பிரிச்சுவல் ஐ. அதுக்கடுத்து தான் பாருங்க ஆதாம் கேவாளுக்கும் நிர்வாணமாக இருக்குங்கிறதே தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியல. ஏன்னா ஃபுல் க்ளோரியும் அவங்க ஆப்சண்ட் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவனை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருமா ஆதாம் ஹலோ ஏவாள் ஹலோ எங்கே இருக்கீங்கன்னு வர்றாரு. உங்களுக்கு பயந்து நாங்கள் ஒளிஞ்சிட்ருக்கோம். போட்டான் பிசாசு கண்ணாடியை. வந்துட்டாரா, கம்பு எடுத்துகிட்டு வர்றாரு, உன்னைய நொறுக்கிறதுக்கு என்ன. இந்த கண்ணாடி என்னைக்கு ரிமூவ் பண்ணப்படுறதோ அன்னைக்கு தான் நீங்கள் சொல்வீர்கள் எலிசாவை போல அவர்களோடு இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று. இதுதான் விசுவாச வாழ்க்கை. அது வரைக்கும் சுற்றி இருக்கிறவன் உங்களை என்ன சொன்னாலும் பைத்தியம், பாஸ்டராக இருந்தாலும் பைத்தியம், யாராக இருந்தாலும் பைத்தியம். இது நம்மளை கொண்டு போய் கவுக்க பார்க்குது. பாரு எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு, தாண்டி வா விசுவாசலன்னு சொல்லுது. இதுக்கு இருந்தா தெரியும். கண்டிப்பாக என்னை திட்டலைன்னா தான் கஷ்டம். நான் ரெடியாக எதிர்பார்த்துருத்தாரு. ஏன்னா பாரு லிட்டரலா தெரியுதா இல்லையா பள்ளம், அணகொண்டா வருது, என்ன உனக்கு எதிராக வருது, 7 வழியா ஓடி போன்னு அசால்ட்டை சொல்லிட்டு போறாங்க. இவ்வளோ பெரிய தேவை இருக்கு, ஆண்டவர் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. இத்தனை பேருக்கு கொஞ்சம் இப்போ இந்த கான்செப்ட் புரியுது. ஆனால் உண்மையிலே எல்லாமே இலுமினேஷன். அது வந்து இங்கிலீஷில் இலுமினேஷன் சொல்லுவாங்க. எல்லாமே கற்பனையில். அந்த கண்ணாடியை தூக்கி போட்டால் தான் ரியாலிட்டி தெரியும். உண்மையிலே நீங்கள் இன்றைக்கு இயேசுக்குரியவர்களா நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது ஆவிக்குரிய கண்ணை கொண்டு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்தா கூட பா என்ன மகிமை இந்த சிஸ்டர் மேலே அப்படி நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ளே ஜீசஸ் இருக்காரு. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் அப்படி பார்த்தோன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா மாம்சக்கண். இத்தனை பேருக்கு புரியுது. தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் செங்கடலை பிளக்கணும், மொசே மாதிரி பெரிய காரியங்களை நடக்கணும்னா, ஆனால் அப்பப்போ இந்த கிளாஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு பிரெயின் இதுக்கே டியூன் ஆயிடுச்சுல. இல்லை ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படி சொல்கிறத உட்காந்து கேட்கவா தலையாட்டுறீங்களே, அதுக்கு முதல் நன்றி சொல்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்கப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு போயிடலாம். அதையும் உட்காந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெவலேஷனை கொடுத்துருக்காருக்கு நன்றி சொல்கிறேன். நான் நீங்கள் கேட்காம போகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா புரியாது, இவங்க இங்கே போட்டிருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கும். நான் போயிட்டா நாளைக்கு தேவைக்கு நடந்துருமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இங்கே என் குறையெல்லாம் மகிமை நிறைவாக்குவா அப்படி காணிக்கப்படும்போது மட்டும் சொல்லுவோம். அந்த ரியாலிட்டியில் போகும்போது வராது. அது சொன்னவங்க மேலே எரிச்சல் வரும், கோவம் வரும். நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, பள்ளம் இருக்குது, நம்மளை தள்ளி கொல்ல பார்க்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கப்பா நம்மளை.
உள்ளே இறக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கள பார்த்தா எப்படி தான் இருக்கும்? கோவம் தான் வரும். ஆனால் சூப்பர் நேச்சுரலுங்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாயே பிசாசு உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதை விட பெரிய தேவன் உன் கூட இருக்கங்கிறத காமிக்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அதை நம்பாத, அதை விட இதை நம்பு, இதுதான் உண்மை. அப்போ சிம்பிளாக என்னென்னா, அப்போ இந்த மாதிரி உலகத்தில் என்னென்னங்க இப்படிலாம் இருக்குது, அப்போ எதைத்தாங்க நம்புறது? ஒரே ஒன்று, எதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறத விட ஒன்று எது மெய்ன்னு கண்டுபிடிச்சிட்டா அதில் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா 1008 பொய் இருக்குது, ஒன்று தான் மெய் இருக்குது. அப்போ எது ஈஸி ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? எது மெய்யோ பிடிச்சிட்டு போயிடலாம். அப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்புங்க. நான் சொல்கிறேன், உங்கள் சிச்சுவேஷனை நம்பாதீங்க, இது என்ன சொல்லுது அதை நம்புங்க. அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்புங்க. 100% அங்கே தான் பிளெஸிங் உங்களுக்கு இருக்குது, அங்கே தான் மிராக்கிள்ஸ் இருக்குது. ஏன் மிராக்கிள்ஸ் நடக்க மாட்டேங்குதுன்னு அதுதான் காரணம். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், தேவன் இந்த வருஷம் உங்கள் மூலம் மகிமைப்படுவரை யாராலும் தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. தயவுசெய்து அந்த கிளாஸை கலட்டி போட்டு உங்கள் கூட இருக்கிற அப்பாவை பாருங்கள், நான் உன் கூட தான் இருக்கேன், அது சும்மா மாயை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க இலுமினேஷன், தமிழில் மாயை, எல்லாம் மாயை. ஒருவேளை அது பிசாசு சக்தி இருக்குது, ரியாலிட்டி இருக்குன்னு நினச்சாலும் அதை விட பெரிய தேவன் கூட இருக்காரு. அவனுடைய வல்லமையை விட தேவனோட வல்லமை பெருசு. உன்னை ஒன்றுமே பண்ணுறதுக்கு பிசாசுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்து வைக்கலை, நீ முன்னேறி செல். அப்போ தான் செங்கடல் பிளக்கும். செங்கடல் இத்தனை பேருக்கு சில விஷயங்கள் கொஞ்சமாவது 1% நீங்கள் சொன்னதில் இப்போ தான் லைட்டாக எனக்கு தெரியுது, பிசாசு என்னை எங்கெங்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கான், இந்த உலகம் எங்கெங்கெல்லாம் என்னைய, அதுதான் இது விழுந்து போன உலகம்னு சொல்கிறது. நம்ம இருக்கிறதே ஒரு மாயையான உலகம், விழுந்து போன உலகம். அப்போ இங்கே இருக்கிற பாட்டனை நமக்கும் பைபிளில் இருக்கிற விஷயங்கள் எப்படிங்க ஒத்து போகும்? ஒத்தே போகாது. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வராங்களா இல்லையானே தெரியல, நல்லா குழப்பி விட்டுட்டாங்கடா. அடுத்த வாரம் வந்தால் தான் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சில விஷயங்கள் நான் என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை சொல்லி வச்சுட்டேன், வர சில பேர் கூட வராமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளால் சும்மா இருக்கவும் முடியல, இந்த தீர்க்க தரிசன ஊழியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் வார்த்தை ஷார்ப்பாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்பான். இதுவே அன்றைக்கி வந்தோடனே ஒரு கதை, ஜீசஸ் வந்து அற்புதம் செஞ்ச ஒரு கதை, 2 பாட்டு 2 வசனம், ஆமேன் போயிட்டு வாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உங்களை பெரிய அளவு கொண்டு வந்து நினைக்க மாட்டேன், செங்கடல் கதை வேணா கேளு, விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, நீ இல்லை செங்கடலை பிள்ளை கூட நினைக்காத அப்படின்னு நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களை அதை பற்றி யோசிக்க விடாமல் அப்படியே ஒரு சின்ன பேபி மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டா எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு கெட்டதானா? ஆனால் அப்படி இருக்க முடியல. சில விஷயங்களை வைராக்கியமாக சொல்லிதார், நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நானே அட்வான்ஸாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டேன். வர்றதும் நிறைய பேர் வர்றதும் கஷ்டம், இருக்கிறவங்களும் போனாலும் சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிற தீர்மானமாக சொல்லி வச்சுட்டேன். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து தலையாட்டிகிட்டு இருக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற இடத்துல சிலரால் தான் இருக்க முடியும், உலக பிரகாரமாக இருக்கிறவங்களால இருக்க முடியாது. நான் அதையும் மீறி சொல்லுவேன், அப்படியும் வந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்க, அது உங்களுடைய ஹார்ட் அந்த மாதிரி இல்லைன்னா கஷ்டம்தான். அது நாங்கள் எல்லாத்துக்கும் அப்போ நம்ம சரி ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சிக்கிற வேண்டியதான் அப்படின்னாரு அவர். அந்த அளவு வைக்க நமக்குன்னு எங்கேயாவது சொல்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பார். பாருங்க, யோவானில் 2 யோவான் இருக்கார். ஒன்று வந்து ஆண்டவரோட நெருக்கமாக இருந்த யோவான் ஸ்தானன், இன்னொரு யோவான், அவர் யார்? யோவான் ஞானஸ்தானன். இயேசு வரதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக வரப்போகிறார், மெஸ்ஸியா வரப்போகிறார், வழியில் ஆயத்தப்படுத்துங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் எங்கே தான் இருந்தார்னா காட்டுக்குள்ளே தான் இருந்தார். ஏன்னா அவருடைய மென்டாலிட்டிக்கெலாம் அவர் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அவர் சாப்பிட்டது, அவர் பழகுனது, அவர் பேசுனது எதுக்கும் ஒருத்தன் பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டில் ஓடிடுவான். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணுறதா சொல்லுவாங்க. அப்போ இது தீர்க்க தரிசனம் ஊழியமாக இருந்தால் கரெக்ஷன் பண்ணத்தான் செய்யும். ஆனால் அந்த பேச்சை கேட்குறவங்க பெரிய நித்திய வாழ்வை அடைவாங்க, இந்த உலகத்துலேயும் ஜெயிப்பாங்க. அது தேவன் சொன்னார். இப்போ தான் தெரியுது, ஆண்டவரே நான் பேசாமல் ஒன்றே சுவிசேஷங்களாக தனியாக இருந்துட்டு போயிட்டா கூட நல்லது, இல்லை தீர்க்க தரிசியாக ஸ்டேஜாக போட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டா கூட நல்லது. ஆனால் ஒரு பாஸ்டாகவும் இருந்துட்டு தீர்க்க தரிசனம் ஊழியத்தையும் கொடுக்கறனால இங்கே இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தான் இருக்கும், உங்களை புடமிட்டுக்கிட்டே தான் இருப்பார் தேவன், புடமிட்டுக்கிட்டே தான் இருப்பார். கொஞ்சம் அழுக்கு வந்தாலும் என்ன நீ இப்படி வந்து இருக்கா, சுத்திகரின்னு அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதோட ரிசல்ட்டு பரிசுத்தமானதாக இருக்கும், மகிமையானதாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இதை ஒரு வேளை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த மோசேவை நம்ம பைபிளில் பார்க்க மாட்டோம், நீங்களே இந்த மோசேவாக இருப்பீங்க.
உங்களை இந்த உலகம் மோசேவாக ஐடென்டிஃபை பண்ணும், ஆபிரகாமாக ஐடென்டிஃபை பண்ணும். மோசே அங்க இல்லப்பா, இந்த பக்கத்துல இருக்காருப்பா, இந்த சர்ச்சுக்கு போறவங்க தப்பா இந்தா பிளந்துட்டாங்கப்பா செங்கடலை, இந்த பிளந்துட்டாங்க, பெரிய அதிசயம், நீங்க போய் மருத்துவமனையில ஜெபம் பண்ணா உயிரோடு எழுப்பலாம். உங்களை நான் அந்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த லெவல் சொல்லித்தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் இது அற்புதம் ஊழியம் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க ஒவ்வொருவருமே அற்புதமா இருக்கணுமா இல்லையா? நீங்க நிழல் உங்க பக்கம் இருக்கு, நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், உங்க நிழல் பட்டு 4 பேர் சுகமாகணுமா இல்லையா? நானே இப்பதான் தும்புனேங்க, என்னைய பார்த்து இப்படி சொல்றீங்க. பரவாயில்ல, நம்மளை சீக்கிரமா மேன்மைப்படுத்திடுவாரு. என்ன பண்றது, கீழே இருந்து தான் மேலே வர வேண்டியது இருக்கு. ஆனால் விட்டுறக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபெயில் ஆனால் கூட படி முன்னேறிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படிப்பட்டவர்களாய் உங்களை வர வேணும்னு நினைக்கிறேன். ஏசு கூட இருந்தவங்க மொத்தமே எத்தனை சீஷர்கள் தான்? 12. அதுலேயும் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் அந்த 11 பேரை வச்சு உலகத்தை அசைத்தார். அதனால எண்ணிக்கையை குறித்து நான் கவலைப்படாதில்லை. ஆனால் வந்த 10 அந்த 10 உலகத்தை அசைக்கிறவளா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் ஒரு ஆள் எந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு ஆள் போதும் தேவனை மகிமைப்படுத்த. எழுப்புதல் வரணும்னு 1000 பேர் 2000 பேர் ஜெபிச்சா பார்த்தா ஒரு ஆள் அப்படி எழுப்புனா போதும், ஆட்டோமேட்டிக்காக எழுப்புதல் வரும். நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சில சகோதரிகள்லாம் வீட்டில் பிரச்சனை, சிலருக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கே கோயில்பட்டிலேருந்து சொன்னாங்க, இல்லை எங்கள் அம்மா அவங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது அவங்க இப்படி ஆகியிருக்காங்க, ஏன் நீ பண்ண வேண்டியதானே? எனக்கு ஃபோன் பண்ணுறதுங்கிறது வேற, அவங்க ஜோம் பண்ணிப்பா நல்லா இருக்கு அதை நினைக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிம்பிளாக உடனே ஏதாவது பிரச்சனையா உடனே யார்ட்டையா ஃபோன் பண்ணுவோம், இல்லை யார்ட்டையா போய் ப்ரேயர் பண்ணுவோம், சரியாயிடணும். இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் போட்டு வந்து உங்களுக்கு விசுவாசின் அதிகாரத்தை கூட சொல்லி கொடுத்துட்ருக்குறேன்னா, ஏன் உங்க கூட இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, ஆமா சிஸ்டர் கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணிடுறேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இப்போ ஊழியக்காரங்க எங்களுக்கு சொல்றது தப்பு கிடையாது, ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ப்ரேயர் பண்றோம். ஆனா நான் எதிர்பார்க்குறேன் நீங்க ஒவ்வொருவருமே உங்களை சுற்றி உங்களுக்கு ஜெபம் பண்ணி, இந்த வாரம் இத்தனை பிசாசுகளை அடிச்சுட்டு வந்தேன், இந்த வாரம் இத்தனை நோயாளிகளை சுகமாக்கிட்டு வந்தேன்னு சாட்சி சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையான ஊழியம். அதுதான் உண்மையான ஊழியம். ஏதாவது ஒன்றுனா உடனே எதுக்கு ஓடுறீங்க, எதுக்கு தேடுறீங்க, யாராவது போய் எனக்கு பண்ண மாட்டாங்களான்னு. சில நேரம் சில ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் தேவைப்படும், நாங்களாக இருந்தாலுமே எங்களுக்கு தேவைப்படும். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படி நம்ம ஊழியத்தில் சொல்லி கொடுத்துருக்குறோமா? உங்கள் வீட்டுக்கு நான் வந்தாதான், உங்கள் வீட்டில் என் காலை வச்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. நீங்களே உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஊழியக்காரர்களாக இருந்து ஜெபிங்க, உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுங்க. நீங்கள் தான் ஒரு நோவான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் ஏசு குட்டி ஏசுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, சரியில்லைப்பா உடம்பு கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு ப்ரேயர் பண்ணட்டுமா அப்படி கேளுங்க. நடந்துச்சுன்னா நம்புவாங்களா இல்லையா ஆண்டவரை? சுவிசேஷம் வெறும் வாயில் சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, சில விஷயங்களை நீங்கள் இப்படி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய மகிமை வரும். அதே நேரத்தில் தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்துடுது தைரியம். அதான் அந்த சிஸ்டர் கேட்டேன், தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண வரீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஆமாம், அதுக்கு மட்டும் பண்ணுறீங்க, கூட இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது ஏங்க வரமாட்டேங்குதுன்னா, ஆமாம் இல்லை, அப்போ தான் அவங்களுக்கே புரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? தேசம் பெருசா, கூட இருக்கிற ஒரு ஆள் பெருசா? தேசத்துக்கு நீங்கள் ஒரு 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 போர்ஷனை எடுத்தீங்கன்னா கூட அங்கே எத்தனை மக்கள் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் அட்டா புட்டான்னு அப்படி ப்ரேயர் பண்ண முடியுதில்ல உங்களுக்கு. ரிசல்ட் வேலை கேட்க மாட்டாங்கன்னா நம்பிக்கை இருக்குது. நான் ப்ரேயர் பண்ண பிறகு சிஸ்டர் எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது, அந்த கையை எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குது அந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அவ்வளோ கோடி ஜனங்களுக்கே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு விசுவாசம் இருக்குன்னா, இந்த ஒரு ஆளை மாற்றுறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ கொண்டு வரதுக்கோ பலன் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்புறம் தான் இந்த ஆங்கிலே அவங்க யோசிக்கிறாங்கல்ல, ஆமாம் அந்த விசுவாசம் உனக்கு உள்ளக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, அந்த கூட இருக்கிற 4 பேரை மாத்திரக்கு விசுவாசம் எப்படி இல்லாமல் போகும்? உனக்குள்ளதான் இருக்கு, எழுந்து செய்யி அப்படி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா நல்ல விஷயம் வரும்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் அப்படி மாற போறீங்க. சும்மா அந்த கதையை கேட்டோம், ஆண்டவரே வானத்தை பார்த்தோன்னு இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தான் அந்த மோசே. சொல்லுங்க, நான் தான் அந்த மோசே, நான் தான் அந்த ஆபிரகாம், நான் தான் அந்த நோவா, நான் தான் அந்த ஏனோக்கு, நான் தான் அந்த சாராள், நான் தான் அந்த யோசேப்பு, நான் தான் அந்த ஆபேல். என் பேர் இந்த பூமி முழுவதும் தேவனுக்காக சாட்சியாய் நிற்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருந்த தேவன் அதே இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஏதாவது கொஞ்சமாவது மாற்றம் இருக்கா? இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் இவங்களுக்குள்ளலாம் ஆவியானவரே கிடையாது.
பழைய உடன்படிக்கையிலே இந்த போடு போடுறாங்கன்னா, புதிய உடன்படிக்கையில நீங்கள்லாம் எந்த போடு போடணும்? இன்னமும் பழைய ஏற்பாட்டை உட்காந்து நம்ம பிரசங்கம் பண்ணி மகிமை மகிமைன்னு பேசிட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டில் ஆட்டம் கண்டுட்டு இருக்கு எல்லா சபைகளும். காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வேல்யூ உங்களுக்கே தெரியல. உண்மையை சொல்லி பாருங்க, மோசையோட நீங்க ஸ்பெஷலா இல்லையா? ஏன்? ஆவியானவர் இல்லை, ஜீசஸே இல்லை. அப்போல்லாம் வந்து பரிசுத்தர் வந்துட்டு தான் போவார், டெம்பரவரி தான். ஹலோ ஹலோ அப்படின்னு. இங்கே வந்து பெர்மனண்டா உட்கார்ந்துட்டாருங்க உங்களுக்குள்ளேயே. அச்சாரம் போட்டு விட்டார், ஆவி என்னும் நங்கூரம் போட்டு விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? என்ன பண்றது? என்ன பண்ண? அவ்வளோ பாசம். நம்ம சரியில்லைன்னாலும் ஒரு நாள் ஆண்டவரே அப்படி ஏற்றுக்கிட்டீங்கல்ல, எனக்குள்ளே வாங்கன்னு சொன்னீங்களே, வந்துட்டார், மொத்தமாக வந்துட்டார், பெர்மனண்ட்டாக வந்துட்டார். நீங்கள் வந்து ஒருவேளை நான் பண்ணிட்டேன் வெளில போயிடுவாரோ, போக மாட்டார். ஏன்னா அதுக்காக இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு 24/7 க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கு, க்ளீன் பண்ணிட்டே இருக்கு, க்ளீன் பண்ணிட்டே இருக்கு, க்ளீன் பண்ணிட்டே இருக்கு. உங்களை விட்டு போகவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டாரு. நீங்கள் நினைச்சாலும் போக மாட்டார். நீங்கள் வேணா அப்பப்போ போயிட்டு வரலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆபிரகாமை விட உண்மையிலே நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். நான் சொல்கிறேன், யோசேப்பை விட விலையேற பெற்றவர்கள். ஏன்னா அந்த 11 நீங்கள் படித்து போகும்போது உங்களுக்கே தெரியும். எல்லாவற்றிலும் 40 கூட நான் படிக்கிறேன் பாருங்க, 39. இவர்கள் எல்லோரும், அதுக்கு நடுவில் நிறைய கேரக்டர்ஸ் வருது. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அது எது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை அடையல. அப்பா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான், வெள்ளாட்டுக்குட்டியின் ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம் கிடையாது, கிருபை கிடையாது, அப்பான்னு கூப்பிடக்கூடிய தகுதி கிடையாது. என்னங்க அடுத்து? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னாக நியமித்திருந்தார். இங்கே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மோசே ஆவுன்னு, ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு தேவன் நம்மளை வச்சிருக்காரு. இதை பற்றி நம்ம வரப்போனால நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். சிம்பிளாக எத்தனையோ பேர் நம்ம நினைப்போம், ஜீசஸ் பிறந்த காலத்தில் நம்ம பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அந்த ஜீசஸ் கூடயே நடந்து போயிருந்தாலும் கூடயே பார்த்து, நானும் சின்ன வயசில் நினச்சிருக்கேன், நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே அப்போ விட நீங்கள் இப்போ பிறந்தது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ பிறக்கும் போது ஜீசஸ் யாருக்குள்ளே இல்லை, ரோட்டில் போயிட்டு இருந்தாரு, அதிசயம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உங்களுக்குள்ளே வந்துட்டாருங்க. அது அவர் மரித்து உயிர்த்த பிறதான் நடக்கும். அதனால கரெக்டான டைம்ல தான் பிறந்திருக்கீங்க நீங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப கவலைப்படாத. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே இப்போ மட்டும் பிறந்திருந்து இயேசுகிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படி உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்திருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல. நம்ம வீட்டுக்கு ஏசப்பா கூப்பிட்டுருக்கலாம்ல, நம்ம வீட்டு தண்ணி திராட்சரசம் வந்து எப்படி இருக்கும்ல. அந்த ஏசப்பா தானே உனக்குள்ள இருக்காரு, அதை லூஸு புரிய மாட்டேங்குதே. இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ அவர் வேற எங்கேயும் இல்லை, ரோட்டில் போகும்போது சகைய மாதிரி ஹலோ வந்துடுறீங்களா ஒரு தடவை கூப்பிட்ற இடத்துலலாம் இல்லை, உனக்குள்ளேயே வந்துட்டாரு, உன்னோட கலந்துட்டாரு, உன்னுடையவராய் மாறிட்டாரு. இந்த உலகத்தில் பாருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் மாறிட்டீங்கன்னா உங்களை விட்டு 1000 பேர் போகிற சான்ஸ் இருக்குது. நான் உன்னை அப்படி நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க. உன்னை இப்படி நினச்சேன், 4 பேர்த்து நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி கூட பாருங்களேன், வந்துட்டியா உங்கள் சர்ச்சு சொல்லி கொடுத்தாங்களா மதம் மாற்ற அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதனால் நிறைய பேரில் வாயை திறந்துடாத அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் மேலே என்ன அன்பு இருந்துச்சு, ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஓ இவ்வளோ நாள் என்னை இதை வச்சு தாண்டா நான், அப்போ என்னை அப்படி நீ ஏற்றுக்கிற மாட்டியா, உண்மையில அன்புன்னு அப்படி கிடையாதான்னு எல்லாத்துட்டையும் நீங்கள் சொல்லி பாருங்க. அப்போ தான் தெரியும் நிறைய விஷயங்கள். பணம் இருந்தால் வர்றவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் நம்மளை விட்டு எப்பயுமே போகாத ஒருத்தர் இயேசு மாத்திரம் தான். அதனால தான் நம்மலாம் பாக்கியவாங்க. நீங்கள் வேணால் சேலஞ்சிங்காக சொல்கிறேன், எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஐயோ இந்த உறவு நம்பவே முடியாதுங்க, வேப்பட்டு வேணா வாங்க. ஒரே ஒருத்தர் தான், நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை விட்டு போக மாட்டார், அவர் தான் ஆண்டவர் இயேசு. அதனால தான் அவரை நம்புற நம்ம பாக்கியவான்கள். இது நீங்கள் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை படாமல் இப்போயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. அதனால தான் எங்களை மாதிரிலாம் ஃபஸ்ட் ப்ளேஸ் அவர் கொடுக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. புரியுதா உங்களுக்கு? எதுனாலும் அவரை வைக்கிறதுல ஒன்றும் இல்லை, தேவையில்லாததெல்லாம் பிடுங்கப்பட வேண்டியதெல்லாம் தேவையில்லாததான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே வருது. ஏன்னா நிறைய பட்டு இருக்கும், நிறைய உலகமும் காமிக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கே புரியுது. இத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். இங்கே மோசே பாருங்கள், 23 பிறந்த பொழுது, போன வாரம் ஒரு சின்ன வீடியோ அனுப்பி விட்டேன். மோசேன்னு எதுக்கு அவனுக்கு பேர் வச்சாங்க? தண்ணியிலேருந்து எடுத்ததுனால அவங்க அப்பா மோசேன்னு பேர் வச்சாங்க. யாராவது மோசேன்னு பேர் வச்சுருக்கீங்களா? இங்கே
மோசேன்னு பேர் வச்சா தண்ணியிலிருந்து எடுத்துறேன். அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம். நான் போன தடவை 3 விஷயம் விசுவாசம் வந்தால் செய்யும்னு காமிச்சேன். ஒன்று, யாருக்குமே பயப்பட விடாது, எப்பேற்பட்ட அதிகாரி தான் எதிர்த்து நிற்க வைக்கும். செகண்ட் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அப்போ செகண்ட் என்ன பண்ணும்? இந்த உலக பிரகாரமானவைகளை வெறுத்து தேவனை நேசிக்க வைக்கும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அங்கே என்ன போட்டிருக்கு? அனித்தியமான என்ன? சுத்த தமிழில் போட்டிருக்கு டெம்பரவரி. நித்தியம்னா பெர்மனன்ட், அனித்தியம்னா டெம்பரவரியான. அது என்ன சந்தோஷமா? இந்த உலகத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறாங்களே சந்தோஷம். எத்தனை பேருக்கு அவங்கள மாதிரிலாம் இந்த 10 மணி சண்டே ஆனால் இன்றைக்கெல்லாம் தூங்குவாங்கடா. 10 மணிக்கு, நாங்கள் 11 மணி கூட தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் சிலரெல்லாம். அதே அது எப்படி தான் தூக்கம் வருதுன்னு நமக்கு தெரியல. எத்தனை மணிக்கு 12 மணி எந்திரிப்பாங்களா? நம்ம பாரு காலையில் இந்த மழையிலையும் வேற கிளம்பி இங்கே இங்கே உட்காரலைன்னா அது வேற அடுத்த வாரம் அப்படியே மூஞ்சி வேற பார்ப்பாங்க. எதுக்கு? ஒன்று நம்மளை வேற பார்ப்பாங்க, இல்லை கடவுள் வேற பண்ணிடுவாரோ, நமக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி போவோம், காலையில் இருந்த கிளைமேட்டுக்கெல்லாம் எப்படி இருக்குது, அட பிப்ரவரி கூட வரப்போது இன்னும் மாற மாட்டேங்குதேப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அவங்களாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, கொரட்டை போட தூங்குறத பார்த்தா. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இங்கே அதை எப்படி பைபிள் மென்ஷன் பண்ணுது? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அதெல்லாம் பாவ சந்தோஷம், அதுவும் டெம்பரவரி சந்தோஷம். ஆனால் நீங்கள் தேடி வந்திருக்க பெர்மனன்ட் ஜாய், நீங்க தெரிந்ததுக்கு பெர்மனன்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அதனால தான் நீங்க எல்லாம் புத்தி உள்ளவர்கள். அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இதை உலகத்தில் சொல்லி பாருங்க. அவ்வளோதான், சாமியார் ரைட்டியா, முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே அனுபவிக்க மாட்டீங்களாடா, அப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவர் அப்படி தூக்கி போட்டு வந்ததை 2026 மோசையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இத்தனை பேருக்கு புரியுது? 2026 இப்போயும் 2K ஜெனரேஷனில் கூட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மோசேன்னு பேர் மாறாது. அவர் செஞ்ச அந்த சின்ன விஷயம், எடுத்த சின்ன ஸ்டெப்பு, அர்ப்பணிச்ச அந்த விதத்தை ஊரே பேசும்படி தேவன் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. இதை யாருங்க தர முடியும்? இன்னைக்கு கூட நீங்க தேவனுக்காக எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பை உங்களுக்காக தேவன் நோட் பண்ணி வைக்கிறார். பரலோகத்தில் ஞாபக புத்தகம்னு ஒன்று வச்சிருக்காராம். என்ன புத்தகம்? எல்லாத்தையும் ஒவ்வொரு செகண்ட் எழுதுறாரு, ஒவ்வொரு செகண்ட் எழுதுறாரு, ஒவ்வொரு செகண்ட் எழுதுறாரு. இன்னைக்கு என் பிள்ளை எனக்காக இதில் அட்ஜஸ்ட் பண்ணா, இன்னைக்கு என் பிள்ளை எனக்காக இதை செஞ்சா, இன்னைக்கு என் பிள்ளை எனக்காக தைரியமாக இதை விட்டா, இன்னைக்கு என் பிள்ளை எனக்காக இவ்வளோ செஞ்சா அப்படின்னு. இது இங்கேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம், அங்கே பரலோகத்தில் போனால் இது ஒவ்வொன்றையுமே எல்லாருக்கு முன்னாடியும் வாசித்து உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் இல்லைங்க, நித்தியமா. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க. ஏன்னா தேவன் அவ்வளோ நல்லவர். இத்தனை பேருக்கு புரியுது? இங்கே மோசே செஞ்சதை நீங்க இவ்வளோ பேசுறதானா, அப்போ நமக்கு நடக்குமா நடக்காதா? மோசே ஒரு தடவை செஞ்சார், ஆபேல் ஒரு தடவை காணிக்க கொடுத்தாருங்க, ஃபர்ஸ்ட்டை பெஸ்ட்டை. இன்ன வரைக்கும் காணிக்கன்னா ஆபேல் தான். அப்போ தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க. எனக்கு அவருக்கு நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அதை மறக்கவே மாட்டார் அவர். அதை சொல்லு சொல்லு சொல்லு, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளையே. நான் உலகத்தில் அவரை நம்பி நன்றியோடு இருக்கிறதுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க, நிறைய பேர் அப்படி இல்லை. அப்போ அவர் செய்கிறது சரியா இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? நீங்களே உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு தடவை நன்மை செஞ்சீங்கன்னா நினச்சி பார்ப்பீங்களா? மறக்க மாட்டேன். ஒரு தடவை செஞ்சதை எவ்வளோ நாளைக்கு நினைப்பீங்க? ஒரு வருஷமாக நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? ஒரு பொதுவாக உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஏற்றபடின்னு வச்சுக்கோங்களேன். சிலர்லாம் கடைசி வரைக்கும் என்னதான் இருந்தாலுங்க, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தான், பரவாயில்ல சோறு போடு, பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பதிலுக்கு தீமை செஞ்சால் கூட அந்த ஒரு விஷயத்தை நினச்சே நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது அவங்களோட நல்ல குணத்தை காமிக்குது. இப்போ தேவன் நல்லவராகவே இருக்கிறதுனால நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் அவருக்கு செஞ்சதை கூட நீங்கள் அடுத்த 1000 அணியாக செஞ்சால் கூட, அன்னைக்கு எனக்கு செஞ்சால, இந்த அன்னைக்கு இவ்வளோ பண்ணால அப்படி நினச்சி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம 99 தவறு செஞ்சாலும் இந்த ஒரு நன்மைக்காக இன்னைக்கு கிருபை நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் மனசு அப்படி, அவர் மனசு அப்படி. நம்மளே உலகத்தில் இருக்கிற சாதாரணமாக நல்லவங்கன்னு ஒரு சின்ன பேருக்குன்னு சொல்லிக்கலாம், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோபம் இருக்கும், மறப்போம் மன்னிப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. மன்னிச்சுட்டேன் ஆனால் மறக்க முடியல சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன் ஆனால் என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத, மழையெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, மறக்க முடியல, இருக்கா இல்லையா? ஆனால் தேவன் அப்படிலாம் நினச்சி பார்த்தா நம்மகிட்ட 1000 இருக்குது. ஆனால் ஒரு தடவை என்னதான் இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டா பார்த்தியா, என்னதான் இருந்தாலும் என்னை நம்பி வந்துட்டா பார்த்தியா, என்னதான் இருந்தாலும் இப்படியே நினச்சி கடைசி வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.
இல்லைன்னா நம்ம செஞ்சதுக்கெல்லாம் போன தடவை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்ச சகோதரி தான். அவங்கவுங்க சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சை விட்டுட்டு அவங்க நெறைய பிரச்சனை. அவங்கவங்க அப்படி நடந்துட்டு வெளில வந்தோடனேயும், வீட்ல என்ன நடந்தாலும் அதனால தான் நடந்துருச்சோ, அதனால தான் நடந்துருச்சோ, அதனால தான் நடந்துச்சோ பயந்து பயந்து சாகுறாங்க பாருங்க. அதனால தான் அப்படி ஆயி போச்சோ! ஆனா தேவன் பாருங்க எங்கள போய் ப்ரேயர் பண்ண வச்சு இப்ப சமாதானமா இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா இனிமேல் நடக்கும். பெரிய பெரிய காரியங்கள விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்களும் அப்படிதான் த்ரெட்டன் பண்றாங்க. "இப்படி பண்ணிட்டேல்ல, உனக்கு இப்படி ஆயிரும். இப்படி பண்ணிட்டேல்ல, அப்படி ஆயிரும்" அப்படின்னு. தேவனே அப்படி இல்ல. நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? எத்தன பேருக்கு புரியுது? அல்லேலூயா! அப்ப இங்க தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து, ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும். இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க செய்ற ஒவ்வொன்னுக்கும் தேவன் உங்களுக்கு குறிப்பெடுத்து வச்சிருக்கிறாரு. இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம்னு மோசேக்கு தெரியும். இனி வரும் பலன் மேல்னா வரப்போகிற, தேவன் செய்யப்போகிற அந்த விஷயத்துல எனக்கு தேவன் பெரிய கிரெடிட் வச்சிருக்காருன்னு விசுவாசித்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, எகிப்துல பொக்கிஷம். ஏன்னா வல்லரசான நாடு. அப்ப அமெரிக்கா எப்படி இப்ப நாங்க தான் டாப்புன்னு சொல்லுதோ, ரஷ்யா நாங்க தான் டாப்புன்னு சொல்லுதோ, அப்ப எகிப்து தான் டாப்பு. வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்க. அது அரண்மனையில இவரு ராஜாத்தியினுடைய மகனா வளர்றாருன்னா உள்ள என்னென்னலாம் இருக்கும்னு நல்லாவே தெரியும் கஜானால. அவ்வளத்தையும் பார்த்துட்டு ஒரு மனுஷன் தூக்கி போட்டு வர்றது பெருசா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? இவ்வளத்தையும் விட்டுட்டு போணுமாடா இந்த அடிமைகளோட போய் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கல. ஏன்னா வரப்போகிற பெர்மனண்டான ஜாயை, தேவன் கொடுக்க போகிற பெரிய சந்தோஷத்தை அவ எதிர்பார்த்து. இதைத்தான் நான் உங்களுக்கு போன தடவை சொன்னேன். இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன்? அதுக்கடுத்து உயிர்த்தெழுதல் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கூட நம்ம எல்லாத்தையுமே ஒரு நோக்கத்தோட பண்றோம். இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான். ஆனா நான் பெர்மனண்டா போய் ஆண்டவரோட இருக்க போறேன். அங்க எனக்கு நித்தியமா சந்தோஷம் இருக்க போகுது. நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கான கிரெடிட் இருக்கு. நான் அவரோட தான் பெர்மனண்டா இருக்க போறேன். இந்த உலகத்துல அனுபவிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அவருக்காக அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அதை விட பெருசா இருக்கு. அவரோட அன்பு அதை விட பெருசா இருக்கு. அவரோட கிருபை அதை விட பெருசா இருக்கு. எனக்கு அதனால வரப்போற பலனும் அதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? முன்னேறி போகும். மன்னிக்க சொல்றாரா? மன்னிக்கிறேன். ஆனா அது எனக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கு மகிமைன்னு சொல்ல வருது. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு, குறிப்பா அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. தேவன் அதரிசனமான தேவன். அதாவது இந்த இடத்துல தேவன் அப்படின்னு சொல்றது சில இடங்களில் சில டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாங்கன்னா, காணப்படாத ஒன்றை நம்பி விசுவாசத்துல முன்னேறி போனா. அதாவது எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த மக்களை விடுதலையாக்க போறாரு, கானான் ஒரு தேசத்தை கொடுக்க போறாரு, நம்ம நல்லா இருப்போம், நித்தியத்திலையும் ஜீசஸ் எல்லாத்தையும் ரிடீம் பண்ண போறாரு, பெரிய அளவு இந்த உலகத்தை மாற்ற போறாரு, அவரே ஆண்டு கொள்ள போறாருங்கிறதே அன்னைக்கே நம்பி எகிப்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கிளம்புறாங்க. நீங்க எத்தனை பேர் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் இயேசுக்கிட்ட நம்ம வந்தீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வர்றீங்க இல்லையா? அந்த ஸ்டெப் மாதிரி மோசே என்ன பண்றாரு? தூக்கி ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். ஏன்னா இவ செய்ய போற வேலையை யாருக்கு எதாவது செய்ய போறான்? பார்வோனுக்கு எதிராக செய்ய போறான். ஏன்னா யார்கிட்ட போய் மோத போறான்? பார்வோன்ட்ட தான் மோத போறான். அவ பயமா தான் இருக்கும், இவன் கோவப்படுவான்னு தெரியும், அதனால நம்மளை என்னன்னாலும் பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட போய் தான் விடுதலை ஆக்கு அப்படி சொல்லணும். ஏன்னா அவன் தான் பிடிச்சு வச்சிருக்கான் ஜனங்களை. அப்படி இருந்தாலும் ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் அரண்மனையில் வளரணும் தான் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு நடுவில் ஒரு இடத்துல ஒரு கொலை கூட நடக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? அடிமையான இஸ்ரேல் மக்களுக்கு சப்போர்ட் பண்ண போவான். ஆனா அவன் கூட மோசையை பத்தி புரிஞ்சுக்கிறாம என்ன பண்ணுவான்? இவன் தான் கொலைகாரனே சொல்லுவான். ஏன்னா கூட இருக்கிற எகிப்தியனை மோசே ஒரு கோவத்துல என் ஜனங்களே துன்பப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு அடி அடிப்பானோ, கல்லை விட்டு எறிவானோ தெரியல, சடன் அந்த இடத்துல இறந்துருவான். ஆனா இது தன் மக்களுக்காக தான் செஞ்சேங்கிறது மோசேக்கு சந்தோஷம். ஆனா கூட இருக்கிற அந்த அடிமைக்கே தெரியாது. அதாவது மோசையினுடைய இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாது. கொண்டியா பண்ணிட்டியா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குள்ள உள்ள ஒரு வெக்ஸே ஆயிரும். இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம செஞ்சோம், ஆனால் இவங்ககிட்ட அந்த நன்றி இல்லையே, நீ என்ன எனக்கு தலைவனா அப்படி இப்படின்னு நிறைய பேசுவான். நீங்கள் வேணா பழைய ஏற்பாட்டில் யாத்திராகாமில் போய் படிச்சு பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. அப்போ ஒரு வெக்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்காக சில காரியங்களை எடுக்கும் போது இந்த உலகம் உடனே உங்களை பெருமைப்படும். சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, சுவிசேஷம் சொல்ல சொல்கிறோம், நீங்கள் அவங்களுக்கு எடுக்கிறதுக்காக சொல்கிறோம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு கெட்ட செய்தி கொண்டு போகிறீங்களா? இல்லை அதை வச்சு நீங்கள் எதாவது வாங்க போகிறீங்களா?
சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்ப்பான் தெரியுமா? வந்துட்டான்டா. நம்ம வாழ்க்கைய கெடுக்க வந்துட்டான். அப்படிதான் பார்ப்பான். அதனால உங்கள பரியாசம் பண்றான், அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். ஒண்ணுமே பண்ணலையேடா! நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு இத செய் நீ நல்லா இருப்பேங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றோம். வேற எங்க இடத்துல எந்த விதமான ஒரு ரூ. 1000 குடுத்துரு. உனக்காக ஸ்பெஷல் ஜெபம் எடுக்குறோம் அப்படி சொல்றோமா? இல்ல சர்ச்சுக்கு வந்து இவ்வளோ ரூவா நீ பண்ணிரு. உன் நிலத்தெல்லாம் வித்து போட்டுரு. உனக்கு நல்லா இருப்பேன்னு எதுவுமே இல்ல. இயேசுவ நம்பு நீ நல்லா இருப்ப. ஏன்னா உனக்காக அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு. செய்யின்னு கூட சொல்லதில்ல. செஞ்சத நம்பு. நீ நல்லா இருப்பேங்கிறது ஒரு சுவிசேஷம். அதுக்காக உங்கள மாலை மரியாதைலாம் போட்டு பெரிய நற்செய்திய சொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மள கௌரவப்படுத்துறாங்களா? வீட்ல இருக்கிற 4 பேர்ட்ட சொன்னா கூட நம்புறாங்களா? அதுதான் உலகம். அதுதான் உலகம். மோசேக்கு அதேதான். கூட இருக்கிற அந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ண போறான். ஆனா அவன் சொல்றான், "உன்ன யாரு எங்க மேல அதிகாரியா வச்சது? நீ தான் எனக்கு தலைவனா?" அப்படின்னு. அப்ப வெக்ஸ் தான் ஆகும். வெக்ஸ் தான் ஆகும். இவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி, "இது நான் வந்தா என்ன? நரகத்துக்கு போனா என்ன? போடா!" அப்படின்னு வெறுப்பு வரும். அதனால தான் நெறைய நேரம் நீங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 4 இடத்துல உங்களுக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் பரலோகத்துக்கு போக்கூடாது ஆண்டவரே. இவங்கலாம் நரகத்துக்கு தான் போணும். இவன்லாம் நல்லா இருக்குன்னு நெனச்சு போய் சொன்னேன் பார்த்தீங்களா? எனக்கு தேவதான். நீங்க சீரியஸா சொல்ல பாருங்க. உங்களுக்கு நெறைய தெரியும் அப்பதான். இவங்களுக்கெல்லாம் சொல்லவே கூடாது ஆண்டவரே. சீக்கிரமா வந்து அழிச்சிருங்க. அப்படிதான் நம்மளே சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் நமக்கே தோணும். உங்கள அவ்வளோ வெறுப்பேத்துவாங்க. அப்படிதான் மோசே வெறுப்பேத்துனாங்க. அப்படி இருந்தும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதனால ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, எடுத்தோனே பார்வோன்ட்ட போய் சண்டை போடல. நடுவுல கொஞ்ச நாள் எங்க போயிட்டாரு? எகிப்த விட்டு போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் 80 வயசுக்கு மேல தான் ஆண்டவர் போய் கூப்பிட்டு வர்றாரு. முள்செடியில தரிசனம் பண்ணார்ல. தரிசனமாகி 80 வயசுக்கு அதுக்கடுத்துல அங்க போய் குழந்தை குட்டியெல்லாம் பெத்து அங்க போய் நமக்கு என்ன வந்துச்சுன்னு உட்காந்துட்டாரு. என்ன வெக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மக்களுக்கு பண்ண போய் நான் எகிப்த விட்டு வந்து பார்வோன விட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து இவன் இப்படி பேசிட்டானே அப்படி சொல்லி வெக்ஸ் ஆகி போயிட்டார். அப்புறம் நம்ம தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர்ல. நான் பார்த்துக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு தான் 80 வயசுல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல வயசாகி போச்சு இனிமேல் என் லைஃப்ல என்னத்த பெருசா நடக்க போகுதுன்னு. தேவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது உங்க வயசு. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வயசாச்சுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனுக்கு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்த தூக்கி போடணும். 80 வயசுக்கு மேல யார்கிட்ட? மோசேட்ட வந்து வாப்பா உன்னை அழைச்ச அழைப்ப நிறைவேற்றலான்னு. ஆண்டவரே 80 வயசு ஆகி போச்சு. நான் 40 வயசுல இருக்கும் போதே பார்வோனை விட்டு கோச்சிட்டு ஓடி வந்தேனா அப்போ பிடிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா தேவனுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வயசு டைமு ஐயோ டைம் போதே ஐயோ வயசாகி போச்சு இனிமேல் பலம் போயிருமே இனிமேல் நான் போய் பேசி தள்ளாட வயசுல இவ்வளோ பெரிய மக்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வருவான். அப்புறம் ஆண் பெண் பார்க்கறது அப்புறம் இப்படி தான் இருக்குன்னு இந்த மாதிரி பேசுறது தேவனுக்கு வந்து எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைத்தனம். ஏன்னா ஹீஸ் காட். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஒய் பிகாஸ் ஹீஸ் யார்கிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க? காலங்கள் என் கரத்தில். நீங்க நினைச்சா நேத்துக்கு போக முடியாது. நேத்து என்ன டேட்டு? ஜனவரி. இருங்க நான் பார்த்து சொல்றேன். இன்னைக்கு 25. சரி இப்போ 11 மணி ஆயிடுச்சா? ஐயோ முடிக்கலையே, முடிச்சிட போகிறோம். நினச்சா 10 மணிக்காக நீங்கள் போக முடியுமா? முடியாது. அப்படிலாம் போனால் நிறைய விஷயம் மாற்றிட்டு வந்திருப்பேங்க. நான் தேவன் நினச்சா எப்படினாலும் போக முடியும். நினச்சா பாஸ்ட்டுக்கு போக முடியும், நினச்சா ஃப்யூச்சருக்கு போக முடியும், என்னனாலும் பண்ண முடியும். அதனால தான் அவர் காட். அவர்கிட்ட போயிட்டு வயசாயிடுச்சாண்டவர் இப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருந்தால் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அவர் எதாவது புரிய வைக்கிறதுக்குனே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் செய்ய போகிறதான் பெரிய அதிசயமாக இருக்க போகுது. 4 நாள் ஆச்சு ஆண்டவரே லாசரு இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணு. நாரும் ஆண்டவரே நான் தேவனுக்கு தெரியாது பாருங்க. நம்ம அப்படி தான் பேசுவோம். ஏன்னா மனுஷ புத்தி பாருங்க. நாரும் ஆண்டவரே எதுக்கு? என்ன மாஸ்க் போட்டுக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம். அவனை என்ன சொல்லியிருக்கேன்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே பக்கத்துல பாசணும் உங்கள்கிட்ட சொன்னாரா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று உன்கிட்ட சொன்னாரா? அதை மாத்திரம் நம்பு. மற்ற செய்ய வேண்டியது அவர் வேலை. அவர் செய்ய சொல்றதெல்லாம் நம்பு. அது எப்படி? அதெல்லாம் என் வேலைம்மா, நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி? அது உனக்கு தேவையில்லை. உன்னால் முடியவும் முடியாது. உன் பிரெயினை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் படுத்து தூங்கு நம்பிட்டு. அதுவா நடக்கும். லாஸ்ட் அது எப்படி ஆண்டவரே? பிளட் எல்லாம் போயிருக்குமே, பாடியெல்லாம் வந்து நாரி இருக்குமே, அழுகி இருக்குமே, அது எப்படி ஆண்டவரே வரும்? நான் நினச்சா வா அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த டோட்டல் ப்ராசஸும் பாடியில் 4 நாள் அந்த டீகம்போஸ் ஆன ஒவ்வொரு ப்ராசஸும் அந்த ஒரு செகண்டில் அப்படியே உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் போகுதுங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு.
இத்தனை பேரால புரிய முடியுது. டீகம்போஸ் ஆன பாடியில அந்த நார்மல் பாடிக்கு வர்றதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தக்காளி அழுகி போச்சு, அந்த அழுகி போன தக்காளி நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு வார்த்தை சொன்னே நடக்குது. இத்தனை பேரால புரிய முடியுது. நடந்து எந்திரிச்சு, அப்புறம் சிலருக்குலாம் மயக்க மருந்து கொடுத்து ஐசியூல எந்திரிச்சு வெளில வரணுனாலே எந்திரிச்சிட்டீங்க எந்திரிச்சிட்டீங்க பாருங்க முழிச்சு பாருங்க அப்படிலாம் சொல்லணும். இங்க எந்திரிச்சா வாட்டில் வெளில வந்துட்டா கல்லறைக்குள்ள இருந்து. இத்தனை பேருக்கு புரியுது. அவ்வளோ பெரிய தேவன் ஞாபகம் இருக்கா? நான் தான் மரியாள், நான் தான் மார்த்தாள். ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. நிறைய பேர் கோமால இருந்தாலும் வெளில வந்துட்டாங்கன்னா மறந்துடும். என்ன தெரியுதா அப்படின்னு. எல்லாம் என்னை முதல் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. ரிலீஸ் பண்ணி அவன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். போய் சாப்பாடு கொடுங்கம்மா. அது மாதிரி தான் மரித்த அந்த யவூருவின் மகளுக்குமே சாப்பாடு கொடுங்க. ப்ராசஸ் செமையாக ஸ்பீடாக நடக்குது. ஏன்னா நீங்கள் வீட்டில் கூட போட்டு பாருங்க. ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு அங்கே வந்து மாறி இருக்கும். இத்தனை பேருக்கு புரியுது. அதான் சொல்றது, அவர் காட். நீ யோசிச்சு மண்டையை குழப்பிக்கிறாத, நமக்கு தாங்காது, மண்டை வெடிச்சிரும். பிசாம நம்புறது மட்டும்தான் நம்ம வேலை. இத்தனை பேருக்கு புரியுது. அவர் சொல்லிட்டாரா அதை நம்புற, அவர் எதிர்பார்க்கறது அது ஒண்ணுதான். மரியாள் எப்படி பிள்ளை பிறக்கும், எனக்கு புருஷனை அறியேனே, நான் நினைச்சா எப்படினாலும் பிறக்குமா. இந்த சிஸ்டம்லாம் வச்சதே நான் தான். கிழக்குல இருக்கிற சூரியனை மேற்குல உதவிக்க என்னால முடியும். நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஆண்டவரை பார்த்து பார்த்து இது எப்படின்னு, அதனாலதான் நமக்கும் டென்ஷன் ஆகுது, அவருக்கும் டென்ஷன் ஆகுது. இத்தனை பேருக்கு நான் சொல்ற சிம்பிளா புரிஞ்சிச்சு. இப்படிதான் ராஜாவின் கோபத்துக்கு தூக்கி போட்டுட்டு அவையில வரான். இன்னமும் மோசையை முடிய மாட்டேங்குது. அடுத்த வாரமும் மோசையை தான் வரப்போறாரு. ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம அவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களே மோசையை வாக்க ட்ரை பண்றதுனால. நம்ம எல்லாரும் எழுந்த நிற்போம்.